யாருக்காவது கேள்விகள் படத்தை பற்றி இருக்குன்னா நீங்கள் இப்போ கேட்கலாம். இந்த தருணம் அதுக்காக. அக்னி என்டர்டெயின்மெண்ட் presents The Verdict மே 30 ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம எல்லாருமே அந்த படம் டிசர்வ் பண்ணுற லவ்வையும் சப்போர்ட்டையும் கொடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். கொஸ்டின்ஸ் இருக்கு? எஸ். சார் டைரக்டர் சார், வெர்டிக்ட்ல சுத்தியலும் உடைஞ்சிருக்கு. பொதுவாக தீர்ப்பு சொல்றப்ப பேனாவோட நிப்பு உடையும், இங்க சுத்தியலும் ஏன் உடைஞ்சிருக்குது? ஹலோ, கேக்குதா? ஒரு நிமிஷம். சுதர் அண்ட் கேகே ஒரு நிமிஷம் ஸ்டேஜ் வரீங்களா ப்ளீஸ்? சுதர் அண்ட் கேகே ப்ளீஸ். எக்ஸாக்ட்லி அதேதான். அதுக்குள்ளே யோசிச்சிருவார் ஒரு பதில. பக்கத்தில் வச்சுனாலே டென்ஷனாக இருக்குது. சார், சுத்தியல் உடஞ்சிருக்குல்ல, ஏன்னா அங்கே நடந்த செயல் இந்த மாதிரி செயல் சார். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஏன் அது உடஞ்சிருக்காங்கன்னா அங்கே நடக்கிற செயல் அந்த மாதிரி செயல். ஸோ நான் இதுக்கு மேலே அது கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு முழு டீட்டெயில் கொடுக்க வேண்டியதாக படத்தை பற்றி. அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா புரியும் அது. கண்டிப்பாக சார். சார் அதே மாதிரி டைரக்டர் சார் சொல்லுங்கள். வரலட்சுமி மேடம் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, அழகாக நடிப்பாங்க, அதெல்லாம் ஓகே. சரி, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க மேரேஜுக்கு அப்புறம். ஆனால் வந்து அவங்க தமிழ் பேசினாலே எங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க பார்த்திபன் சார் கூட சொன்னாரு, ஹேராமுக்கு அப்புறம் இந்த தமிழ் ரைட்ஸ் ராதிகா கேட்ட மாதிரி இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து இங்கிலீஷே பேசியிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் புரியுமா இல்ல அமெரிக்கன் தமிழர்களுக்கு மட்டும் புரியுமா? கண்டிப்பா கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ அவங்களே சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்லோவாக தான் பேசுனாங்க. அதுவும் இங்கிலீஷ் கூட கண்டினியூஸாக வராது உங்களுக்கு. போயிட்டு உங்களுக்கு இந்த கோர்ட்லேருந்து விஷுவல் வெளில போயிட்டு திருப்பி வரும். அப்படி வரைச்சி உங்களுக்கு நிறைய உங்களுக்கு தமிழ் தான் வரும். என்னங்க இல்லை? ஸோ அதனால் வரலட்சுமி க்ளீனாக பேசியிருக்காங்க, ஸ்லோவாக பேசியிருக்காங்க, புரியும்படி பேசியிருக்காங்க. அவங்களே தான் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டயலாக் பேசும்போது வந்து எப்போ ஃபாஸ்ட்டாக பேசினாலும் நீங்கள் ஐ வில் ரிப்பீட் கிருஷ்ணான் பண்ணவே இல்லை. அவங்களே நல்லா தெரிஞ்சு மெதுவாக தான் பேசினாங்க. ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, ட்ரெய்லரில் நிறைய இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். படத்தில் ஆக்சுவலாக 60-70% தமிழ் தான். ஸோ கோர்ட் ரூம் வெளில நடக்கிறது எல்லாமே தமிழ் தான். கோர்ட் ரூமில் தமிழ் பேசினா கேவலமாக இருக்கும், அதனால இங்கிலீஷ் பேசியிருக்கோம். ஓகே ஓகே சார். சார் அதே மாதிரி படத்தில் நிறைய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறதா சொன்னீங்க. ஆமாம். இங்கே பேனரில் யாரையும் காணுமே, எங்களுக்குலாம் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களோ? இல்லை, நீங்கள் பாலிவுட் ஆர்டிஸ்ட்னா உடனே நீங்கள் டாம் குரூஸ், ஆஞ்சலினா ஜோலி அந்த ரேஞ்சிலேயே இருந்தீங்கன்னா கஷ்டம். இவங்கெல்லாம் அங்கேயும் அடுத்த கிரேட் மூவிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மூவியில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் தான், அங்கே நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான். உங்களுக்கு தெரியலைன்னா ஏன்னா பிகாஸ் அந்த படங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் ஆல் ஓவர் த வேர்ல்டு வருது கிடையாது. இதெல்லாம் அங்கேயே எடுக்கிற படங்கள். அதனால தான் உங்களுக்கு தெரியல. நான் உங்களுக்கு வேணும்னா நான் ரெஃபரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். சார் யூவி சார், நீங்கள் சொல்கிறப்ப நிறைய விஷயம் சொன்னீங்க. நீங்களும் பார்த்திபன் சாரும் அதான் உள்ள இந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். உண்மையான குரலுக்கு உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஆமாம், சரி. அவ்வளோ என்ன நீங்கள் தனி கேரியரை மிஸ் பண்ணுறீங்களே, குரலை வச்சுட்டு என்னெல்லாமா பண்ணலாம் நீங்கள். தேங்க்யூ சார். அதாவது இந்த படத்தை வந்து நீங்களும் பார்த்திபன் சாரும் பேசினப்ப எனக்கு ஒரு சின்ன பயம் வந்தது. அது வந்து உண்மையான பாராட்டா வஞ்ச புகழ்ச்சி அணியா? இல்லை, அவ்வளோ டீட்டெயிலாக போனால் அது உண்மையான பாராட்டாக தான் இருக்கணும். கண்டிப்பாக வேறு எந்த வரையா கொஞ்சம் தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறது உண்மை தான். இந்த டீட்டெயிலாக சொல்கிறீங்கல்ல. பார்த்திபன் சார் உங்கள் பதிலையும் எதிர்பார்க்குறேன். இல்லை, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, சண்டே மட்டும் தான் நான் போய் பேசுவேன். தினம் சண்டே அவருக்கு. ஏதோ பேசணும்னு சொன்னேன். ஒரே நிமிஷம். ஒரு கேட்டார்ல, யார் சார் நீங்கள் கேட்டிங்களே? நீங்கள் தான் சார்? சார் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் சார். உண்மையாக தான் சார் பாருங்க. தேங்க்ஸ். நீங்க கண்ணாடி போடாதது தான் முக்கியமான காரணம். The release and the launch of the trailer,
ஒரு அருமையான ஃபோட்டோகிராஃப் நம்ம இப்போ என்டையர் காஸ்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸோட சேர்ந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அக்னி என்டர்டெயின்மெண்ட் ப்ரெசென்ட்ஸ் த வேர்டிக்ட் மே 30ஆம் தேதி தியேட்டருக்கு வருது. நம்ம எல்லாருமே படம் டிசர்வ் பண்ணுற லவ்வையும் சப்போர்ட்டையும் கொடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். Okay, brother. Ready, photographer.